சுகம் அவர்கிட்ட உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகுங்கிறப்ப எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்கிறார். மத்தேயு 8:3. லூக்கா சுவிசேஷத்துல 10 குஷ்டரோகிக ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு வந்து வேண்டுறப்ப அவர் சொல்றாரு, நீங்க போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்க, அவன் சொன்ன அந்த காணிக்கையை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு போயிட்டார். 10 பேரும் திரும்பி போகிற பொழுது 10 பேருமே குஷ்டரோகம் நீங்கி சுகமாகிறார்கள். அதுல ஒருத்தன் அவன் திரும்பி வந்து சுகமானது நிமித்தம் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவருக்கு நன்றி சொல்லுகிறான். அவர் கேட்கிறாரு, எப்பா உன் கூட சுகமானவங்க 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் என்னங்கிறப்ப அவங்கெல்லாம் வரல. ஆனா இவன் சமாரியன் புறஜாதியான், ஆனா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம சுகமா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம். 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நான் பரிசுத்தர், நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். எனக்கு நீங்கள் பரிசுத்தராய் இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படியெல்லாம் சொல்றார். நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அடுத்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய குடும்பத்தாரும் ஊர் மக்களும் நம்முடைய பட்டணத்தில் இருக்கிறவர்களும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் விருப்பமாய் இருக்கிறது. இப்படி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வருவதை குறித்து மந்தை பெருகிறது போல ஜனங்களை நான் பெருக பண்ணுவேன், இதை அனுக்கிரகம் பண்ணும்படி இதற்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம ஜெபம் பண்ணாம கர்த்தர் வந்து காரியங்களை செய்ய மாட்டார். நாம் கண்டிப்பாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு 7வது அதிகாரத்தில் 21 கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அவனே வந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அந்த ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம பரலோகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்குங்கிற நிச்சயம் இல்லாம ஏனோ தானம எல்லாரும் சொல்றாங்க நானும் இயேசுவை நம்புறேன், இயேசுவின் நாமத்தினால பிசாசு ஓடட்டும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அந்த ரட்சிப்புக்குள்ள உறுதி இல்லாத ஆட்கள் அங்க போய் உம்முடைய நாமத்தினால பேயை துரத்துனேன், வியாதிகளை சுகமாக்குனேன், உம்முடைய வார்த்தையை நான் சொன்னேன் அப்படிங்கிறப்ப அவர் சொல்லுவாரு, அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லுவாரு.